அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, முதல்ல இந்த 2 நாள் லீவ் லெட்டர் கொடுக்காம போனதுக்காக மன்னிக்கணும். இன்னைக்கு எடுத்த உடனே டைட்டில் மேட்டருக்கு போயிடலாம். முதல்ல நமது மாநிலமான தமிழகம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மிக முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கின்றது. இது கவர்னரது அதிகாரம் சம்பந்தப்பட்ட தீர்ப்பு. அதாவது சட்டமன்றத்தில் ஒரு மசோதா அதை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அவர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், இல்லை கிளாரிஃபிகேஷன் கேட்டு திருப்பி அனுப்பலாம், இல்லைன்னா அதை ஜனாதிபதிக்கு ரெஃபர் பண்ணலாம். ஆனால் கவர்னர் திருப்பி அனுப்பின பிறகு அந்த சட்டமன்றம் அந்த மசோதாவை அதே மாதிரி நிறைவேற்றி மறுபடியும் அனுப்பினாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு கவர்னர் ஒப்புதல் கொடுத்து தான் ஆக வேண்டும். இதுதான் சட்டம், நடைமுறை எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மசோதாக்களுக்கு அந்த திருப்பி அனுப்புறதுன்றதே கிடையாது. அதாவது மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பட்ஜெட், இந்த மாதிரி விஷயங்கள். இதுக்கெல்லாம் கொடுக்கறதா கொடுக்காம இருக்கிறதா அப்படின்ற கொஸ்டினே கிடையாது. அவர் கொடுத்தே ஆக வேண்டும். இதுதான் அரசியல் சட்டம் கூறுகின்றது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மசோதாக்கள் ரொம்ப நாளாக கவர்னர் நிறுத்தி வச்சிருக்கார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறமா 2வது முறை நிறைவேற்றி அனுப்பின பிறகும் அதுக்கு ஒப்புதல் தரவில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தமிழக அரசாங்கத்தில். இப்போ அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னருடைய நடவடிக்கை சரியில்லை, இது சட்டப்படி இருக்க வேண்டும். 2வது தடவையும் அந்த மசோதாவை நிறைவேற்றி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை அது வேற, அந்த ஒவ்வொரு மசோதாவும் எவ்வளவு காலகட்டம் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வளோ நாளாக டிலே பண்ணுறது சரியில்லை. ஏன்னா வில் ஆஃப் த பீப்புள், மக்களது கருத்து அப்படின்றது எப்படி, மக்கள் டைரக்டாக ஓட்டு போட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றார்கள், அவங்க சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றுகின்றார்கள். இதுதான் இந்த வெஸ்ட் மினிஸ்டர் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க, ஆர் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி. இதில் நடைமுறையில் இருக்கின்ற ஒரு வழக்கம். அப்போது மக்களுடைய குரலாகத்தான் சட்டமன்றத்தின் குரல் பார்க்கப்பட வேண்டும். இப்போ சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுப்புகிறாங்க அப்படின்னும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவங்க அனுப்புகிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ கவர்னர் அதை இவ்வளோ நாளாக காலதாமதமாக நிறுத்தி வைப்பதுன்றது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த 10 மசோதாக்கள் என்னைக்கு 2வது முறையாக கவர்னருக்கு அனுப்பினாங்களோ அன்னி தேதியிலிருந்தே அவை சட்டமாகப்பட்டன அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் சார் இதை நான் ஏற்றுக்கல இப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் அஃப்கோர்ஸ் அது பின்னாடி பார்க்க போகிறோம். தீர்ப்பை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் தீர்ப்புன்னு வந்தாச்சுன்னா அதை ஏற்றுக்க தான் வேணும்னா நீங்கள் இதை அப்பீல் போங்க. ஆனால் அதுக்காக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆஸ் லாங் அஸ் அப்பீலில் அதை மாற்றாத வரைக்கும் அந்த தீர்ப்பை யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு அப்படின்றது அரசியல் சட்டத்திலையும் இது வரைக்கும் நடைமுறையிலையும் இருந்த ஒரு விஷயம்தான். ஆனால் பாருங்க, இது மட்டும் இல்லை, இந்த கவர்னரது அதிகாரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் சபாநாயகரது அதிகாரம், இப்படின்னு சில விஷயங்கள்லாம் அப்படி கிளியரா இதுதான் அப்படின்னு திட்டவட்டமாக வரையறுக்கப்படவில்லை. அது ஒரு மரபு சார்ந்த விஷயமா தான் போயிட்டு இருந்ததுங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் நடக்கிற விஷயங்கள் இப்போ நீதிமன்றம் தலையிட்டு அதுக்கெல்லாம் ஒரு கட்டம் போடுகின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. இதெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டிய விஷயங்களாக தான் நான் பார்க்குறேன். 2வது முறையாக மசோதாவை பாஸ் பண்ணி அனுப்பினாங்கன்னா கவர்னர் ஒப்புதல் கொடுத்து தான் ஆக வேண்டும். இதுதான் சட்டம் சொல்லுது. அப்படி இருக்குச்சா அதையும் நிறுத்தி வைக்கிறது. அதாவது ஒரு மசோதா போச்சு அப்படின்னு சொன்னால் கவர்னர் அதை ஒப்புதலும் கொடுக்காம இல்லை திருப்பியும் அனுப்பாமல் அப்படியே நிறுத்தி வைப்பது அப்படின்றது தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க, பல காலகட்டங்களில், குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கூட பல காலகட்டங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனை அப்படின்னு வந்தாச்சுன்னா அப்போ எவ்வளோ நாளாக நிறுத்தி வைக்கலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரத்தானே செய்யும். அதனால தான் முதலே சொன்னேன் இது தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், நீதிமன்றம் தலையிட்டு இதுக்கெல்லாம் விட்டால் டைம் ஃப்ரேம்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். இத்தனை நாட்களுக்குள்ள முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு. அப்போது இதெல்லாம் தேவையில்லாமல் நாமளே வர வச்சுக்கிறது தானே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கவர்னர் ஆகட்டும் இல்லை ஒரு அமைச்சர், முதலமைச்சர் எதுவாக இருந்தாலும் முதல் தடவையாக அந்த பதவியை ஏற்கும் பொழுது, இப்போது ஒரு எம்எல்ஏ வரார் அப்படின்னு சொன்னால் அரசியலில் ஒரு பலகாலம் பழந்தின்னு கொட்டை போட்டவராக இருக்கலாம். ஆனால் எம்எல்ஏவாக முறையாக பதவி ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்துக்குள்ளே வரார் அப்படின்னு சொன்னால் அங்கே எப்பப்பெல்லாம் பேசலாம், என்ன பேசலாம், அதை பேசணும்னா எப்படி பேசணும், இந்த மாதிரி நிறைய வரைமுறைகள் இருக்குது. இதெல்லாம்
கற்றுக்கின்னு தான் வரணும். இல்லைன்னா அந்த சட்டமன்ற நடவடிக்கைகள் ரெகுலராக பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து எத்தனை பேர் அதெல்லாம் பார்க்குறோன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி தான் இந்த அமைச்சர் பதவி ஆகட்டும், கவர்னர் பதவி ஆகட்டும், அந்த பதவிக்குள்ள அதிகாரங்கள் என்ன, பொறுப்புகள் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து வந்த உடனே தெரிஞ்சிடாதுங்க. இதுக்குன்னு வந்து அந்த அதிகாரிகள் இருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்க தான் உண்மையிலேயே பழந்தின்னு கொட்டை போட்டவர்கள். ஸோ அவங்க சொல்லணும், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இதே ராஜ்பவன்லேயே இந்தியாவில் தான் எத்தனையோ ராஜ்பவன் இருக்குல்ல, இதில் வந்து என்னென்ன மாதிரிலாம் பிரசிடென்சஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லணும். அண்டு கவர்னராக வருகின்றவர்களும் இதையெல்லாம் வந்து படித்து தெரிஞ்சுக்கணும், இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு. அதனால் அந்த உடன் இருக்கும் அதிகாரிகள் அவங்க வந்து என்னென்ன அதிகாரம் இருக்கின்றது, என்னென்ன இல்லை அப்படின்றத எடுத்து சொல்லணும். சொன்ன பிறகும் அவர் வந்து இல்லைல்ல இப்படி தான் அப்படின்னாருன்னா அது வேற விஷயம். ஆனால் அவங்க சொன்னார்களா சரியான விதத்தில்? இந்த கேள்வியை நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் ஜெயிலுக்கு போன உடனே ஒரு விஷயம் நடந்தது, ஞாபகம் இருக்கா? கவர்னர் அவர்கள் அவரை பதவியிலிருந்து நீக்க முடியுமா முடியாதா அப்படின்னு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மூத்த அரசியல் தலைவர்கள்லாம் கூட, அதாவது பாஜகலேருந்து தான், வேற எங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட்லேருந்து ஒரு போர்ஷனை கோட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு மந்திரி அப்படின்றவர் ஹோல்ட்ஸ் போஸ்ட் டியூரிங் த பிளஷர் ஆஃப் த கவர்னர் அப்படின்னு. அப்போது கவர்னருக்கு வந்து இவர் மந்திரி சபையில் தொடர்வது விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவரை நீக்கலாம் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷனோட பாருங்க அவருக்கு அதிகாரம் இருக்கின்றது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கே நம்ம இதை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் அது பஞ்சாப் சம்பந்தமான வழக்கு அப்படின்னு நினைக்கிறேன். முழு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்காம ஒரு போர்ஷனை மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு அமைச்சருடைய போர்ட்ஃபோலியோவை மாற்றிருக்காங்க. ஸோ அது செஞ்சது ஆன் த அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ஒரு மந்திரியை நியமிப்பதோ இல்லை வந்து இலாகா மாற்றுவதோ இல்லை இலாகா இல்லாத மந்திரி ஆக்குவதோ இல்லை மந்திரி சபையிலிருந்து நீக்குவதோ முதலமைச்சருடைய ரெக்கமெண்டேஷன் பேரில் மட்டும்தான் கவர்னர் செய்யலாமே தவிர தன்னிச்சையாக செய்யக்கூடாது. ஆனால் இது கூட தெரியாமல் பல பேர் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈவன் உச்ச நீதிமன்றம் கூட பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்தில் என்ன கேட்டிருக்காங்க, அவருக்கு நிஜமாவே அந்த மந்திரி பதவியில் கண்டினியூ ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா கேளுங்க அப்படின்னுக்கிறாங்க. இப்போ எனக்கு என்னன்னா அந்த கேஸ் எப்போ மறுபடியும் ஹியரிங் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணின்னுக்கிறேன். ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் ஆமாங்க நான் இஷ்டப்பட்டு தான் இந்த பதவியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் சரி அவரே இஷ்டப்படுறாரு அப்படின்னு விட்டுருவாங்களா? இல்லை நான் இஷ்டப்படலை அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லிட்டார்னா ஐயோ பாவம் இஷ்டப்படாமல் இருக்கிற நீ ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, அதனால் அவர் மந்திரி சபையிலேருந்து நீக்குங்க, அப்போ கூட சிஎம்முக்கு சொல்லுவாங்களா? அது என்ன பண்ண போகிறாங்க தெரியல. அதனால தான் அந்த ஹியரிங்காக நான் வெயிட்டிங். இப்போ இந்த 10 மசோதாக்கள் இது வந்து 2வது தடவை அனுப்பின நாள்லேருந்து சட்டமாகிவிட்டன அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சட்டம் வந்து தமிழகத்தில் இருக்கின்ற யூனிவர்சிட்டி, இதில் சான்சலர் வேந்தர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இது நாள் வரைக்கும் வந்து கவர்னர் இருந்தார், இனிமேல் வந்து முதலமைச்சர் இருக்க போகின்றார் அப்படின்னு. இது ஏற்கனவே ஒரு தடவை அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வர முயற்சி செய்தார்கள். அப்போ வந்து திமுக காங்கிரஸ் எல்லாம் இதை எதிர்த்தார்கள். இது வரலாறு. இதுதான் நம்ம சொல்கிறது எங்கே இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது. இன்றைக்கி இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதே சட்டத்தை கொண்டு வராங்க, மற்றவங்களாம் எதிர்க்கிறாங்க. இதெல்லாம் அரசியலில் சாதாரணமாப்பா. ஆனால் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இது நாள் வரைக்கும் கவர்னர் தான் சான்சலர். அப்போ அந்த சட்டம் என்ன சொல்லுது, கவர்னர் கிடையாது, அதுக்கு பதிலாக சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுது. அப்போது கவர்னர் ஒரு வேளை முதல் தடவை இந்த மசோதா வரும்போதே எப்படிங்க சான்சலராக நான் இருக்கக்கூடாது இன்னொருத்தர் அப்படின்னு ஒரு சட்டம் வருது, இதில் நான் முடிவெடுத்தேன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இவர் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா பத்தியா இவர் போஸ்ட்டு போகுது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. அதனால் இந்த விஷயத்தில் ஜனாதிபதிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு முதல் தடவையை அனுப்பி ஜனாதிபதியும் வந்து ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு சிக்கல் வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அது இப்போ என்ன ஆகிப்போச்சு, சட்டமாகிவிட்டது, கவர்னர் ஒப்புதல் இல்லாமலேயே சட்டமாகிவிட்டது. இப்போ என்ன ஆகிப்போச்சு பாருங்க, தமிழக முதல்வர் இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்றார் அப்படின்னு எல்லாரும் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட், இது வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அத்தனை வருஷ காங்கிரஸ் ஆட்சியில் கவர்னர்கள் எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பெருசாக தெரியல. இன்னைக்கு இந்த 1-2 விஷயங்கள் மட்டும்தான் பெரிய விஷயமாக தெரிகின்றது. என்டிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பாஸ்கர் ராவ் அவரை வச்சு ஆட்சியை கவிழ்த்தது, இப்படிலாம் எவ்வளோ கேலி கூத்தெல்லாம் நடத்திருக்காங்க காங்கிரஸில். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு, முன்னாடி நடந்ததில்ல. இப்போ இந்த 1-2 சின்ன சின்ன விஷயங்கள்
பெருசாக ஊதப்பட்டு என்னவோ காங்கிரஸ் தான் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவது போலவும் பாஜக ஜனநாயகத்தோட குரல் வழியை நெரிக்கிற மாதிரியும் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருக்குது அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? ரைட், அடுத்தது பார்க்கலாம். மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்க முதலமைச்சர். அங்கே பார்த்தீங்கன்னா கல்கட்டா ஹைகோர்ட்டில் முதல்ல அந்த 25,000 சில்லற டீச்சிங் அண்டு நான் டீச்சிங் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் அது செல்லாது, அவங்க அத்தனை பேரையும் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, வெரி ஃபியூ. அத்தோடு இல்லாமல் அவங்க இத்தனை வருஷமாக வாங்கின சம்பளத்தையும் அரசாங்கத்துக்கு திருப்பி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனை எதிர்த்து மேற்கு வங்க அரசாங்கம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பில் கிளீனாக சொல்லிட்டாங்க, இது வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ், ஹோல் ப்ராசஸ் இஸ் விஷியேட்டட் அண்ட் டெயின்டட். இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி அத்தனை பேர் அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் ஆனது கேன்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பளத்தை திருப்பி கட்டணும்னு சொன்னாங்க இல்லையா, அது மட்டும் வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. அதில் சுப்ரீம் கோர்ட்டு இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் யார் வந்து ஃப்ராடு பண்ணி வந்தாங்க, யார் ஜெனினாக வந்தாங்க அப்படின்றதே தெரியல அப்படின்ட்டு அந்த சிபிஐ விசாரணையும் தொடர்ந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த வேலையிலிருந்து நீக்கப்பட போகின்ற அதை அண்டர்லைன் பண்ணிக்காங்க, அவங்கள எல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கெல்லாம் வந்து இந்த டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சா, வரலன்னா வர வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. இது என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னா, அந்த சட்டத்தோட கட்டத்துக்குள்ள நடந்துகிறாங்களாம். அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்கவில்லை, ஆனால் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம். ஆமாம், நீங்கள் ஏற்றுக்கினாலும் ஏற்றுக்காம போனாலும் எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் அமல்படுத்தித்தான் ஆக வேண்டும். பண்ணலைன்னு சொன்னால் பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு அதை இன்னும் சிவியராக எடுத்துப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் டெர்மினேஷன் ஆர்டர் வர வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னா, அது டெர்மினேஷன் ஆர்டர் யார் கொடுப்பாங்க? சுப்ரீம் கோர்ட்லேருந்து அந்த 25,000 சில்லற பேருக்கும் டைப் பண்ணி அனுப்புவாங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் தானே. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, ரைட்டுங்க அந்த செக்ரட்டரி லீவில் போயிருக்கார், அவர் வந்து கையெழுத்து போடணும், அதை இவர் வந்து இதெல்லாம் இது பண்ணணும். 25,000 பேருக்கும் வந்து ஒரே நாளில் அச்சிட முடியுமா? அது ஒவ்வொன்றா தான் அவங்க டைப் பண்ணுவாங்க. அது இண்டிவிஜுவல் ஆர்டர், கைப்பட அதெல்லாம் செக் பண்ணணும் இல்லையா அப்படின்னு. அது அப்படியே 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கூட போகலாம். அந்த இன்டரிம் பீரியடில் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் இதை பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அப்படியே டெர்மினேஷன் ஆர்டர் வந்தாலுமே இது வந்து நீங்கள் வாலண்டரி சர்வீஸ் பண்ணலாமே. இது வாலண்டரி சர்வீஸ்னால் என்ன அர்த்தம் புரியல. அதாவது சம்பளம் இல்லாமல் அவங்களாம் தான் கேட்குறாங்க, எப்படிங்க சம்பளம் இல்லாமல் நாங்களாம் வேலை செய்ய முடியுமா? வாலண்டரியாக வந்து சர்வீஸ் பண்ணோன்னா அப்போ வீட்டு வாடகை, மளிகை சாமான், இதுக்கெல்லாம் யார் காசு கட்டுறது அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி காசு கொடுக்காம செலக்ட் ஆகி வந்துக்கிறாங்க, இவங்களால நாங்களும் வந்து இப்போ மாட்டின்னு முடிக்கிறோமே, இதுக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு இருக்காங்க. மம்தா பானர்ஜி வந்து எங்ககிட்ட பிளான் ஏ, பி, சி, டி, இ எல்லாமே இருக்கின்றது, நாங்கள் வந்து எப்படியும் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காங்க. கூடவே பாருங்க, இது வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி. இது சிபிஎம் அண்ட் பிஜேபி காங்கிரஸ் ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அதாவது இந்த 11,000 பேர் இந்த 25ல் 9-10 வகுப்புகளுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். அதுக்கப்புறம் 5,500 பேர் வந்து +1 +2க்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். என்னங்க இது, அந்த பசங்களோட படிப்பெல்லாம் என்ன ஆகுது, அதெல்லாம் வந்து யாருமே கவலைப்பட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் நான் என்ன கவலைப்படுறேன்னா, இல்லை அந்த காசு கொடுத்து வேலைக்கு வந்திருப்பாங்கல்ல, இவங்களெல்லாம் டீச்சராக வச்சு நீங்கள் பாடம் சொல்லி கொடுத்துருந்தீங்களே இத்தனை வருஷம், அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டோட லைஃப் என்ன ஆகுதுன்னு நான் கவலைப்படுறேன். எதுக்கு வந்து இந்த டீச்சர் செலெக்ஷனை விடுங்க, ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு தோட்டக்காரர் வேலைக்கு வேணும்னாலும் நீங்கள் செலெக்ஷன் வைக்கிறீங்க. ஏன் வரவங்களாம் யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு ஊத்துற வேண்டிதான், இந்த 2Gயில் ஊற்றா மாதிரி. ஏன் அதுக்கு மட்டும் செலெக்ஷன் வைக்கிறீங்க? அப்போது டீச்சருக்கு செலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாம்லாம் வைக்கிறீங்க, அதில் வந்து நல்ல மார்க் எடுக்கிறவங்க, ஏன்னா இவங்க தான் வந்து நாளைக்கு இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகின்றார்கள். அப்படி இருக்குச்சே, அதில் வந்து காசு கொடுத்து வந்தாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க டேலண்ட் இல்லாதவன் தான் காசு கொடுத்து வருவான். எங்கள் டேலண்ட் இருக்கும், நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். அப்போ இவங்களை வச்சுன்னு நீங்கள் இத்தனை வருஷமாக பாடம் நடத்திக்கிறீங்களா? அந்த பசங்களோட லைஃப்பை பற்றி யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த சட்டத்தோட கட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னென்னலாம் செய்ய முடியலாமோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க மம்தா பானர்ஜி அவர்கள். இதில் வேற, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுனால நான் ஜெயிலுக்கு போனாலும் போகலாம், ஆனாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க.
சரி, அப்போது ஒரு மந்திரி வீட்டில் கட்டுக்கட்டா பணத்தெல்லாம் கைப்பற்றினார்கள், அவர் ஜெயிலில் தான் இருக்கார். அப்போது இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? இதே மம்தா பானர்ஜி அவர்கள் தான் ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க, கட்சிக்காரங்களாம் அந்த கட் மணி வாங்கக்கூடாது, அதை திருப்பி கொடுத்துருங்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கவர்மெண்ட்டோட வெல்ஃபேர் ஸ்கீமில் அந்த பயனாளிகள் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து 10% 20% அப்படின்னு லோக்கலில் இருக்க கட்சி நிர்வாகிகள் வாங்கிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அது கிடைக்கும். இதை ஓப்பனாக சொன்ன ஒரு சிஎம் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த லட்சணத்தில் அவங்க ஆட்சி நடத்திங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வேலையை கொடுக்குற கட்சி, வேலையை எடுக்கிற கட்சி கிடையாது அப்படின்னு. இப்போ எப்படியாவது, அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அவமதித்ததாகவும் ஆகக்கூடாது, அதே சமயத்தில் இவங்களை வந்து வேலையை விட்டு துரத்தினதாகவும் ஆகக்கூடாது. ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது இல்லையாங்க, அதுக்குள்ளே எப்படியாவது இவங்களை வேலையில் ரீட்டைன் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. கடைசியாக வந்து ஏதாவது சுப்ரீம் கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி செஞ்சுட்டு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணப்பட்டால் அந்த சிம்பத்தியை வச்சுட்டு ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஸோ இங்கே தான் முக்கியமான ஒரு விஷயம். சுப்ரீம் கோர்ட், அதாவது ஒரு ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர், இது வந்து பார்லிமெண்ட் சட்டமன்றம், அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ், இது வந்து அதிகார வர்க்கம், அடுத்தது ஜுடிஷியரி, இது வந்து நீதித்துறை. இந்த மூணுடைய ஃபங்க்ஷனும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்டு ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றது. அதே சமயத்தில் ஒருத்தரோட டொமைனில் இன்னொருத்தர் வரக்கூடாது, மீறக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரிகேட்டான விஷயங்கள். அப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு ஒரு மாநில அரசாங்கம் ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் அதை அமுல்படுத்தவில்லை, இல்லை அதுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் த வே அவுட்? இந்த மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனில் அப்போ அந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்வது தான் ஒரே வழியாக இருக்கும். சரி, அப்போ அந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணிட்டு மறுபடியும் எலெக்ஷன் வச்சு தான் ஆகணும். எலெக்ஷன் வச்சு வரும்போது அதே அந்த எந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணீங்களோ அதே கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் இதை பாருங்க, மக்களே சொல்லிட்டாங்க, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, இதுதான் ஜனநாயகம், அதனால நாங்கள் பழைய தடவை என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் கோர்ட்டு தீர்ப்பை ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநில அரசாங்கம் மறுபடியும் சொன்னாங்க அப்படின்னா எப்படி மறுபடியும் டிஸ்மிஸ் பண்ணுவீங்க, மறுபடியும் எலெக்ஷன் வைப்பீங்க, மறுபடியும் அவங்க வருவீங்க? இந்த முத்துக்கால சொல்ற மாதிரி என்ன செத்து செத்து விளையாடுற விஷயமா இது? இந்த மாதிரி ஒரு கட்சியோ இல்லை வந்து ஒரு கட்சி தலைவரோ சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புக்கு எதிராக நடந்தார் அப்படின்னு சொன்னா அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த 6 வருஷம் நிற்கக்கூடாது அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது தடை இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்கிற ஹைப்போதெட்டிக்கல் சிக்கல் எல்லாம் வராது. ரைட், மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை வரவேற்றிருக்கின்றார்கள். அதே மாதிரி இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா, இதனை எதிர்த்து கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி டீலிமிட்டேஷன், அதையும் எதிர்த்து கோர்ட்டுக்கு போகலாமே. இந்த நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும், தமிழகத்துக்கு மட்டும் விலக்கு கொடுக்க வேண்டும், இதையும் எதிர்த்து கோர்ட்டுக்கு போகலாமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? எப்படி நீட் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இல்லை எங்களுக்கு மட்டும் விலக்கு வேணும் அப்படின்னா அப்போ அவங்க கேட்கணும் செய்வாங்க. அப்போது மற்ற ஸ்டேட்லலாம் வந்து படிக்கிறாங்களே எழுதுகிறாங்களே அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை, தமிழகத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் பிரச்சனை ஏன் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? இல்லை தமிழகத்தில் இருக்க மாணவர்களுக்கு வந்து எக்ஸாமே கிடையாதா? ஐஐடிலாம் நம்ம பசங்க எழுதுகிறாங்க, செலக்ட் ஆகிறாங்க, இந்த டீம்டு யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க, எல்கேஜி பசங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. இவ்வளோ ஏங்க இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, அதான் எக்ஸாம் தானே. இப்போது ஒரு வேலைக்கு வந்து 10th இல்லை +2 தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் இந்த 10th இல்லை +2 தமிழக அரசாங்கம் தானே நடத்துகிறாங்க எக்ஸாமு, அதில் இந்த மார்க் லிஸ்ட் இருக்குது இல்லை, அந்த ஒரு மார்க் லிஸ்ட் போதாதா? யார் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த இடஒதுக்கீடு படி அவங்கள பார்த்து செலக்ட் பண்ணி போடுங்க. எதுக்கு இன்னொரு எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்கிறீங்க? அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க எத்தனை எக்ஸாம் எழுத வேண்டியதாகுது. கஷ்டம் தானே எல்லாருக்குமே. அந்த எக்ஸாம் எழுதுகிற அன்றைக்கி ஒரு நாள் லீவ் போடணும், எங்கேயாவது வேலை பார்த்துருந்தாங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது, அந்த இடத்துக்கு போக வர செலவு இவ்வளோலாம் இருக்குது இல்லை. அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலான்னா நீங்கள் நடத்துகிற +2 மார்க்கை நீங்களே எடுத்துக்க மாட்டிங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லலாம், அவர் சாதாரண கிளர்க்காக இருக்காருன்னு சொல்லலாம். அந்த சாதாரண கிளர்க்கு வேலைக்கே நம்ம ஒரு செலெக்ஷன் வச்சு தான் எடுக்கிறோம். அப்படி இருக்குச்சே நாளைக்கு வந்து டாக்டர் ஆக போகிறாரு, பல பேரோட உயிரை காப்பாற்ற போகிறாரு அப்படின்னும் போது ஒரு எக்ஸாம் எழுதுறதுல என்ன குறைஞ்சி போச்சு? இப்போ எதிர்த்தரப்பில் ஆஜராகிறதுக்கு யாராவது வருவாங்களே, அவங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? அதே மாதிரி டீலிமிட்டேஷன் கோர்ட்டுக்கு போனால் டீலிமிட்டேஷனா எப்போ கொண்டு வராங்க, எப்படி கொண்டு வராங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? இல்லைங்க இப்படிலாம் கொண்டு வருவாங்க, அதோ இங்கே யாரோ 2 பேர் வந்து ஒரு ஆன்லைன் மேகசினில் ஆர்டிக்கல் எழுதிக்கிறாங்க, இப்படி வரப்போது டீலிமிட்டேஷன் சொல்லியிருக்காங்க, இப்படி போய் கோர்ட்டில் சொல்ல முடியுமா? ஆனால் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்துக்கு மட்டும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இது வந்து சிம்பாலிக்காக தான் நான் பார்க்குறேன்.
ஏன்னா இதே மாதிரி கேரளாவில் நம்ம சகாவுகள் கம்யூனிஸ்டுகள் கடுமையாக எதிர்த்தார்கள் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை. இன்னைக்கு அந்த சட்டத்துக்கு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துட்டார் அப்படின்னு நியூஸ் வந்துதோ இல்லையோ, டகால்னு அந்த புதிய சட்டத்தின்படி அந்த கமிட்டி எல்லாம் நியமனம் பண்ண போறாங்களாம். ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அப்புறம் தான் யோசிச்சேன், ஓ கரெக்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலுக்கும் தோழன் பூனைக்கும் காவல் கரெக்டாக தான் நான் சொல்கிறேன். இந்த முனம்பம் விஷயத்தில் கேரள கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு விசாரணை கமிஷன் நியமித்தாங்க. அதை ஹைகோர்ட்டில் ரத்து செஞ்சாங்க. இந்த வக்ஃபுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, அதிகாரம் இல்லைன்னு இதை எதிர்த்து கேரளா கவர்மெண்ட் அப்பீலுக்கு போகிறாங்க. லார்ஜர் பெஞ்ச் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, அந்த பழைய சட்டத்தில் வக்ஃப் ட்ரிபியூனல் தான் டிஸ்பியூட் இருந்தால் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அந்த சட்டத்தை நீக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன இதே சகாவுக்கள் தான் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போறாங்க. நாங்க விசாரணை கமிஷன் அமைப்போம். எப்படிங்க? அந்த சட்டத்தில் அதுக்கு இடமே இல்லையே. அப்ப நீங்க செய்யறது சட்டத்துக்கு புறம்பானது. அந்த சட்டத்தையும் எதிர்த்து நீங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த புது சட்டத்தை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு அதன்படி கமிட்டியை வேற நியமிச்சிருக்கீங்க. என்ன விதமான அரசியல் இது? இதுக்கு அந்த இடதுசாரி அறிவுஜீவிகள் என்ன விளக்கம் கொடுப்பாங்க? என்ன சொல்லுவாங்க? சட்டம்னு இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு. அப்படியா? அப்போ அந்த இடபிள்யூஎஸ்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. உச்ச நீதிமன்றமும் அது செல்லும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ தமிழகத்தில் அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க சகாவுக்கள்? இப்படித்தான் அங்கே இங்கேன்னு இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று வாயை விட்டுட்டு இருக்க வேண்டியது. கேட்டால் நாங்கள்லாம் அறிவுஜீவிகள்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது. நாம் முட்டாளாக இருக்க வரைக்கும் இவங்க தான் அறிவுஜீவிகள். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.